வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். அதிகாலை இந்த சுபிட்ச நேரத்தில் எக்ஸலண்ட் டைம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த சுபிட்ச நேரம்ன்ற ஒரு வார்த்தையை ஆல்மோஸ்ட் 15 வருடங்களாக R&D நான் பண்ணுறேன், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். நிறைய விஷயங்கள் கடனோடு போய் உட்காரும் போது என் குரு கற்றுத்த அந்த விஷயங்களை நிறைய இடங்களுக்கு உலகம் முழுவதும் பயணம் செஞ்சு ஏன் அதிகாலை எந்திரிக்க சொல்கிறாங்க, அதிகாலை எந்திரிச்சா என்ன பலன் நமக்கு கிடைக்குது, ஏன் முன்னோர்கள் இதை பிரம்ம முகூர்த்தம்னு சொன்னாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி நிறைய குருக்களை சந்திக்கும் போது எனக்கு ஒரு ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பிளான் வந்தது. அதைத்தான் 4 to 4:20 அப்படின்னு சொல்லி நான் போதிக்கிறேன். சரியா, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸாக நான் யூடியூப்ல இதை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. தங்க நேரம் கான்செப்ட் ஃபினாமினல் கான்செப்ட், ரைட்? இதில் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இருக்கு. உங்களுக்கு கடன் அடையணுமா, பணம் வரணுமா, உறவுகள் வரணுமா, ஹெல்த் சரியாகணுமா, எல்லாம் கம்ப்ளீட் பேக்கேஜ். அதை நிறைய அனலைஸ் பண்ணும்போது லாஸ்ட் 3 இயர்ஸாக எனக்கு ஒரு விஷயம் தோன்றுது. என்னன்னா, இந்த 4 to 4:20 நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் 4 இயர்ஸாக. லாஸ்ட் 3 இயர்ஸில் புது ஸ்ட்ராட்டஜி எனக்கு தோணுச்சு. என்னன்னா, இது எல்லாமே ஒன்று நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய சித்தர்கள் சொன்னது. ரெண்டாவது என்னோட குரு எனக்கு போதிச்சது. அதுக்கப்புறம் உலகம் முழுவதும் நான் போய் பார்த்த, பழகின, தெரிஞ்சுக்கிட்ட ஸ்பிரிச்சுவல் குருக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. அப்போ இந்த நேரத்துக்கு ஒரு பவர் இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். கடந்த 13 வருடங்களாக நான் அதிகாலை எந்திரிக்கிறத நான் பழக்கமாக வச்சுருக்கேன். இந்த சுபிட்ச நேரம்னு எப்படி ஏன் நான் பேர் கொடுத்தேன் அப்படின்னா, இந்த சுபிட்ச நேரம் 4 to 4:40 அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த 4 மணியிலிருந்து 4:40 வரைக்கும் நீங்கள் செய்கிற செயல் கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு பலனை கொடுக்கும், பல தலைமுறைகளுக்கு கொடுக்கும். அந்த 40 நிமிஷம் நீங்கள் சரியாக பண்ணால் அடுத்த 40 வருஷம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, கோடீஸ்வரன் ஆகுமா, சர்வ நிச்சயமா ஆவீங்க அப்படின்ற ப்ரூஃப் நிறைய இருக்கு. இதை என்னோட பெய்டு கிளைண்ட்ஸ் என்னோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர்ட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு சில ஸ்ட்ராட்டஜி கொடுத்து அவங்க லைஃப் மாறிடுது. பற்றி என் நம்பர் ஆஃப் டெஸ்டிமோனி இருக்கே, அதை நான் சொல்ல விரும்பல. உங்களுக்கு தெரியும் அதிகாலை எந்திரிச்சா என்ன நடக்கும், எந்திரிக்கலாம் என்ன நடக்கும். இதை பற்றி நிறைய இடத்துல வலியுறுத்தி சொல்லிட்டேன். மெயினாக அந்த நேரத்தில் ஒரு 9 விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறேன். இந்த 9 விஷயம் பண்ணால் உங்களுக்கு கடன் இருந்தால் கடன் அடையும், பணம் வேணா வரும், இழந்த உறவுகள் வரும், இருக்கிற உணர்வுகள் நிலை பெறும். அப்போ எதற்காக இந்த 9 ஸ்ட்ராட்டஜியில் இந்த அதிகாலையில் இந்த சுபிட்ச நேரத்தில் இதை பற்றி நம்ம பேசுகிறோம்? நம்மளோட நெகட்டிவிட்டி எல்லாம் போயிடும். இதை சொல்ல இப்போ நான் என்ன சொல்லி தரணும் அதை நீங்கள் செய்ய உங்களுடைய நெகட்டிவிட்டி எல்லாம் நீங்கள் போகிறத பார்ப்பீங்க. இப்போ 4 மணிக்கு நான் சொல்கிறத ஆரம்பிக்கிறீங்க, 4:40க்கு முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்க நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் போகும். உங்களுக்குள்ள பயம் இருந்தால் அது போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷரு, கவலை, எதிர்காலை பற்றிய பயம் எல்லாமே இந்த 40 நிமிஷம் நான் சொல்கிறத தொடர்ந்து செஞ்சீங்கன்னா போயிடும். உங்களோட இலக்கு பணம் தான் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க இந்த பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற விஷயத்த நீங்கள் இதை பண்ணுவீங்க. 4 to 4:40 அட்லீஸ்ட் 90 நாள் பண்ணும். எதுவுமே இன்ஸ்டண்ட்டாக நடக்காது. சரியா, இன்னைக்கு நாம் ஒரு சில சுய கட்டளைகளை பார்ப்போம். இதை தொடர்ந்து அதிகாலை, காலையில் அதிகாலை 4 to 4:40 3:40க்கு எந்திரிச்சு குளிச்சிடணும். முதல்ல குளிச்சாதான் உடம்புல இருக்க சூடு குறையும். கண்ணை மூடி, இன்னர்ஸ் லூஸாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும், ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். சப்னங்கால் போட்டு ஒரு 3 முறை இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணிவிட்டு நான் சொல்கிறத நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை அனுபவபூர்வமாக உணர ஆரம்பிப்பீர்கள். சரியா, இப்போ நான் சொல்கிற சுய கட்டளையை 3 முறை உறக்க சொல்லணும். முடிஞ்சால் உறக்க சொல்லுங்கள், இல்லைனா மைண்டில் நினைங்க, இல்லை கம்மியான சவுண்ட்லையாவது சொல்லுங்கள், இல்லை வெளியில் போய் எங்கேயாவது சொல்லுங்கள். அடுத்தது 8 முறை எழுதணும். சரியா, இப்போ நான் 3 விதமாக சொல்கிறேன். 3 into 8 24 தடவை நீங்கள் எழுதிருக்கணும். சரியா, அதிகாலை எழுதிருக்கணும். சுய கட்டளை 1. செல்வம் என் வாழ்க்கையில் தொடர்ந்து பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது. செல்வம் தொடர்ந்து என் வாழ்க்கையில் பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது. செல்வம் தொடர்ந்து என் வாழ்க்கையில் பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அது எனது நிதி கனவுகளை மேம்படுத்துகிறது. அது எனது நிதி கனவுகளை மேம்படுத்துகிறது. அது எனது நிதி கனவுகளை மேம்படுத்துகிறது. இந்த சுபிட்ச நேரத்தில் பணம் என்னை நோக்கி வருவதை நான் உணர்கிறேன். இந்த சுபிட்ச நேரத்தில் பணம் என்னை நோக்கி வருவதை நான் உணர்கிறேன். இந்த சுபிட்ச நேரத்தில் பணம் என்னை நோக்கி வருவதை நான் உணர்கிறேன். இதை சொல்றதுக்கு முன்னாடி 3 முறை இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணிட்டு சொல்லி முடிச்சோன்னே இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணணும். சரியா, இதை சுயக்கட்டளை 1, சுயக்கட்டளை 2, சுயக்கட்டளை 3 அப்படின்னு 3 முறை எழுதி 8 முறை சொல்லணும். திரும்ப சொல்றேன், சுயக்கட்டளைகளை 24 மணி நேரமும் சொல்லலாம், பிரபஞ்ச நேரம். ஆனா நான் சொல்ற சுபிட்ச நேரத்தில் இதை நீங்க பண்ணீங்கன்னா ரிசல்ட்டே வேற மாதிரி இருக்கும். டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு.
சியோட்டா.